16 மார்க்கு. எது ப்ரோ? 16 மார்க் ஏதோ கொஸ்டின் சொன்னீங்க, 16 ஆமா மார்க் வரும், அது என்ன இது? ஆமா, இது PDA to CFG. ஆ. இதுல மேக்ஸிமம் 2 கொஸ்டின் தான் 60 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னடான்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிடிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி பிடிஏ கன்ஸ்ட்ரக்ட் ஆமா. பண்றது ஒரு கொஸ்டின், இல்லாட்டி இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, PDA to CFG. ஆனா இது கொஞ்சம் பெருசா வரும். ஆனா எப்படி சொல்ல, எதுவுமே மனப்பாடம் பண்ணி போடணும் அந்த மாதிரிலாம் இருக்காது. பார்த்து பார்த்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் பெருசா போடணும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் மேல எழுதிருக்க CFG டு PDA இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அப்படியே பார்த்து போட்டுடலாம். 2 நிமிஷம் தான் ஆகும் இது போடுறதுக்கு. ஓகேவா? இது வந்து இது கூட 8 ஆ. மார்க்ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இதுல கொஸ்டின் இப்படி கொடுத்துருவாங்க. I is equal to AB, IA, IB, I0, I1, I1. அதுக்கப்புறம் E equal to I, E star E, E plus E. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு இது என்னவா மாற்ற சொல்லுவாங்கன்னா, இது வந்து நீங்க பிடிஏவா மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. பிடிஏவா மாத்தினா இதுல இருந்து டயக்ராமா மாத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா டயக்ராமா மாத்தணும்னு அவசியம் இல்லை. இது வந்து என்ன எழுதுறான், ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா ஹவுஸ் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, நான் வி டீனா என்ன சொல்லிருக்கேன், வீனா என்ன, டீனா என்ன, வீனா என்ன, டீனா அது என்ன? வீணா நான் டெர்மினல். நான் டெர்மினல், டீனா டெர்மினல். கரெக்டா? வீணா டெர்மினல். நான் ஆமா. டெர்மினல் எப்பவுமே என்ன எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், நான் டெர்மினல் வந்து எப்பவுமே கேபிட்டல் கேப்ஸ்ல லெட்டர்ல நான் இருக்கும். டெர்மினல் வந்து ஆ கேபிட்டல் லெட்டர். ஆமா ஆ ஆமா. அப்போ இதுல என்னெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு இருக்கும். பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதுல ஐல என்னெல்லாம் கேபிட்டல் லெட்டர் இருக்கு, ஐ ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கு, வேற அவ்வளவுதான். இங்க கீழே இதுதான். இ ஒரு கேபிட்டல் லெட்டர் இ இருக்கு, ஐ அவ்வளவுதான். இ ஒரு அப்போ இதுல என்னெல்லாம் இருக்குன்னா ஐ, இ இருக்கு. அப்போ இது தவிர மத்த எல்லாமே நான் டெர்மினல் தான். அப்போ டெர்மினல் என்ன இருக்கு, ஏ இருக்கு, ஏ பி இருக்கு, 0 இருக்கு, 0 1 இருக்கு, இந்த ஸ்டார் ஸ்டாரு. இருக்கு, ஸ்டாரும் அது ஒரு டெர்மினல் தான், இந்த பிளஸும் ஒரு டெர்மினல் தான், அந்த 2 பிராக்கெட்டும் ஒரு டெர்மினல் தான். ஓகேவா? இவ்வளோ இதெல்லாம் டெர்மினல். இப்போ என்ன நான் டெர்மினல் எது, டெர்மினல் எதுன்னு பிரிச்சு எழுதியாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் எழுத போது ரொம்ப சிம்பிள். நமக்கு எதுலாம் டெர்மினல், டெர்மினல் எத்தனை இருக்கு, 2 இருக்கா, 2 டெர்மினல். அதே மாதிரி இது எத்தனை இருக்கு, 7 இருக்கா, 7 சி டெர்மினல் வந்து 7 இருக்கு, நான் டெர்மினல் 2 இருக்கா. இப்போ இந்த 7 ரூலை மட்டும் எழுதிட்டா போதும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 8 இந்த இருக்கு 7 ப்ரோ. ரூல்னா டெர்மினல் 8 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஓகே ஓகே. 8 இருக்கா, 8 இங்க ஒரு 2, அப்போ 10 ரூல் மட்டும், 10 ரூல். அதை ஜஸ்ட் பார்த்து தான் எழுத போறோம். ஓகேவா? அதை எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சிக்மா போடுவீங்களா, சிக்மா போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கியூ கமா எப்சிலான், இது எல்லாத்துக்கும் காமன். ஓகேவா? கியூ கமா எப்சிலான் இது எல்லாமே எதுக்கு சொல்றேன்னா நான் டெர்மினலுக்கு சொல்றேன். ஓகேவா? கியூ கமா ஆமா. எப்சிலான் காமன். இங்க அதே மாதிரி திருப்பி இங்கே கீழே 2 இருக்குல்ல, ஸோ 2 போட்டுக்கோங்க, கியூ கமா எப்சிலான். நம்மளோட நான் டெர்மினல் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன, ஐயா. ஸோ இங்க என்ன போட்டுக்கோங்க, இங்க ஐ ஆமா. போட்டுக்கோங்க, இங்க இ போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரூல் எழுத போறோம். ஓகேவா? இது ரெண்டு தான் நம்மளோட நான் டெர்மினல், இது ரெண்டுக்கு எழுத போறோம். இது ரெண்டுத்துக்கு எப்படி எழுதுறோம்னா, ஜஸ்ட் ஒரு இந்த கேர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்மால் இந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்னெல்லாம் இந்த ஐ ரூல் இருக்கு தெரியுமா, இந்த ஐ தானே இப்போ எடுக்கிறோம், ஐக்கு என்னெல்லாம் ரூல் இருக்கோ அதெல்லாம் கியூ கமா கியூ கமான்னு போட்டுற போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஏ இருக்கா, அப்போ என்ன போட்டுருவேன், ம். கியூ கமா ஏ பிராக்கெட். அடுத்து என்ன இருக்கு, கியூ கமா பி. அடுத்து என்ன இருக்கு, கியூ கமா ஐஏ. கரெக்டா? அடுத்து கியூ கமா ஐபி இருக்கு. அடுத்தது கியூ கமா I0. அடுத்து கியூ கமா I1. அவ்வளோதான். ஓகேவா? கியூ கமா I1. இது இந்த ரூல் முடிஞ்சு. இதுக்கு கீழேயும் இதே மாதிரி எழுதிட்டா போச்சு. இதுக்கு இப்போ ஐக்கு எழுதுனீங்களே அதே மாதிரி ஈக்கு எழுதிருங்க. ஈக்கு எழுதுனா என்ன வரும், இ இ இ கியூ அது ஸ்டார் இ கியூ கமா கியூ ஐ. கியூ இ. ஃபர்ஸ்ட் கியூ கமா ஐ, அதுக்கப்புறம் கியூ கமா இ ஸ்டார் இ. இ அடுத்து கியூ கமா இ பிளஸ் சி. அடுத்தது கியூ கமா பிராக்கெட் இ. அவ்வளோதான். இந்த 2 இது முடிஞ்சா, இது 2 யாருக்கு எழுதிட்டோம், நான் டெர்மினல் எழுதிட்டோம். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது டெர்மினலுக்கு மட்டும் தான். டெர்மினலுக்கு ஒன்றுமே எழுத வேண்டாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை மட்டும், இந்த லெஃப்ட் சைடு மட்டும் எழுதினா போதும். ரைட் சைடு எல்லா இதுக்கும் சேம் தான். லெஃப்ட் சைடு என்ன எழுத போறீங்கன்னா, இது ஒரு இதா, லெஃப்ட் சைடு என்ன எழுதுனா அதே சிக்மா எழுதிக்கோங்க. சிக்மா எழுதிட்டு கியூ கமா என்ன என்ன எலமெண்ட் எல்லாம் டெர்மினல்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட் ஏயா, கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆமா. எலமெண்ட் ஏ ஆமா. தானே.
அங்க என்ன எலமெண்ட் இருக்கோ அதே இதை அப்படியே 2 வாட்டி போட்டிருக்கேன். Q, A, A. அடுத்து என்ன வரும்? Q, B, B. B, B. அடுத்தது Q, 0, 0, 0. 0. அடுத்து Q, 1, 1. Q, 1, 1. ஓகேவா? அடுத்தது Q, ஸ்டார், ஸ்டார். Q, ஸ்டார், ஸ்டார். அடுத்து Q, ப்ளஸ், ப்ளஸ், ப்ளஸ். அடுத்து Q, பிராக்கெட், ஒரு பிராக்கெட். Q, இந்த பிராக்கெட், இந்த பிராக்கெட். அடுத்து இந்த அடுத்த பிராக்கெட் வரும். Q, இந்த பிராக்கெட், இந்த பிராக்கெட். ஓகேவா? முடிஞ்சா? இப்போ இது எல்லாத்துக்கும் ரைட் சைடு எழுதணும்ல. இது எல்லாமே என்ன சொன்னேன்? இது எல்லாமே டெர்மினல் தான் சொன்னேன்ல. இந்த ஆமா. டி ஃபுல்லாவே டெர்மினல் தான் சொன்னேன்ல. ஸோ டெர்மினல் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான். என்ன ஆன்சர்னா ஈக்குவல் டு Q, எப்சிலான். அவ்வளோதான். இதுதான் எல்லாத்துக்கும் வரும். எல்லாத்துக்கும் இதே இது எழுதிருங்க. சேம் எல்லாத்துக்கும் Q, எல்லா கொஸ்டின் கேட்டாலும் இதான் எழுதணுமா? ஆமா, எல்லா கொஸ்டினுக்கும் டெர்மினலுக்கு இதான் ஆன்சர். நான் டெர்மினலுக்கு அவன் கொடுத்துருக்க ரூலை வச்சு அப்படியே எழுதிட வேண்டியதான். ஓகேவா? புரிஞ்சதா? இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். சும்மா பார்த்து எழுத வேண்டியதான். அவ்வளவுதான். 8 மார்க் அது. புரிஞ்சுச்சா? இது அவ்வளவுதான். CFG to AD. இது வந்து 8 மார்க்ல இல்ல 4 மார்க்ல அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? PDA to CFG பார்ப்பாங்க. இப்போ PDA to CFG இதுதான் கொஞ்சம் கஷ்டமானது. ஓகேவா? கஷ்டம் இல்ல, கொஞ்சம் பெருசா வரும். எதுவுமே இதுல கஷ்டம்லாம் எதுவும் இருக்காது. ஓகேவா? இதுல ஒரு 4 ரூல் இருக்கு. இந்த 4 ரூல் ஃபாலோ பண்ணா போதும். ஓகேவா? PDA to CFG. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த ரூலை வச்சு இந்த இதெல்லாம் எழுதணுமா? ஃபார்முலாஸ் தான் எழுதணுமா? இப்படி இதாவது இது CFGல கொடுத்துருந்தாங்க. ப்ரொடக்ஷன் ரூல்ல கொடுத்தா CFG. இந்த மாதிரி எழுதுனா இதுக்கு பேர் PDA. ஓகேவா? இப்போ இதுல இருந்து இது கன்வெர்ட் பண்ணுமா? இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, இப்போ நம்ம எழுதணும்ல, இதை அவங்க தரப்போறாங்க. நம்ம வந்து இந்த கொஸ்டின் மாதிரி மாத்த போறோம். இதை கொடுத்து கொஸ்டின் மாதிரி மாத்த போறோம். புரியுதா? புரியுது புரியுது. அப்போ இதுக்கு 4 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. 4 ஸ்டெப்ஸ் என்னலாம் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் எம். எம்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த PDAவோட ஜெனரல் 7 டப்புள்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த 7 டப்புள் என்னது? M is equal to Q, எப்சிலான், சிக்மா, ஈட்டா, Q0, Z0, final, F. ஓகேவா? இந்த 7 சொல்லியிருக்கேன்னா, இந்த 7 இது ஃபர்ஸ்ட் என்னென்னு சொல்லி எடுத்து எழுதணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்ல ஃபைண்ட் த ஸ்டார்ட் ஸ்டேட். ஃபைண்ட் எஸ். அதான் ஃபைண்டிங் ஸ்டார்ட் ஸ்டேட். ஓகேவா? இந்த ஸ்டார்ட் ஸ்டேட் எப்படியா இருக்குன்னா, எஸ் gives Q0, Z0, Pன்னு இருக்கணும். ஓகேவா? இந்த ஃபார் ஈச் பி. இந்த பிங்கிறது ஒண்ணுமே இல்லை. இந்த பி வந்து எங்க இருக்குன்னா, P belongs to Q. ஓகேவா? அதாவது இப்போ உன்னோட Qல இந்த Q இருக்குல்ல, மேலோட Qனா என்னது? செட் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். கரெக்டா? அப்போ இன்கேஸ் நமக்கு Q1, Q2 2 ஸ்டேட் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த P என்னவா இருக்குன்னா, இது அப்போ என்னவா இந்த Pங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் Q1 போடும், நெக்ஸ்ட் Q2 போடும். அப்போ என்ன வரும்? 2 ஸ்டார்ட் ஸ்டேட் கிடைக்கும் நமக்கு. அந்த Pக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா, Qல உள்ளதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அதை தான் இங்க சொல்றாங்க. P belongs to Q. நமக்கு கொஸ்டின்ல Q என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் தூக்கி இங்க போட்டுரும். ஒரு வாட்டி போட்டுரும். அதை நம்ம கொஸ்டின் போடும்போது புரியும். ஓகேவா? அடுத்தது 3. ஓகே. நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ரூல் வந்து இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, இஃப் Q, X, A ஈக்குவல் டு P, B1, B2 அப் டு BM. இந்த அவங்க கொடுத்துருக்க ரூல் இன்கேஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இதை நம்ம எப்படி மாத்தணும்னா, இதை வந்து நம்ம எப்படி மாத்தணும்னா இப்படி மாத்திரணும். Q, A, அதாவது இங்க உள்ள Q தூக்கி இங்க எழுதணும், இந்த Q தூக்கி இங்க எழுதணும், இந்த A தூக்கி இங்க எழுதணும். அடுத்தது Q M+1. இது வந்து நமக்கு தெரியாத டேர்ம். இதை தான் நம்ம லேட்டா கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஈக்குவல் டு எழுதணும் Q1 எது எழுதணும்? இது Q, இது எல்லாமே இப்போ ரூல் தான். நான் ரூல் எழுதுறேன். கொஸ்டின் போடும்போது உங்களுக்கு என்ன தெளிவா புரியும். ஓகேவா? ரூல் மட்டும் ஒரு X is equal to X into P, B1, Q2. ஓகேவா? அடுத்தது இங்க Q2 இங்க எதுல விடுறோமோ Q2ல விட்டோமா, இங்க ரைட் கடைசி Q2ல விட்டோமா, இங்க அந்த Q2ல இருந்து ஆரம்பிக்கும். அங்க ஃபர்ஸ்ட் B1 போட்டோமா, அதனால இங்க B2, இங்க Q2க்கு அடுத்து Q3.
இந்த மாதிரி அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்த போய் எதுல அது முடியும்னா பி அது பி இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிராக்கெட்ல பி கமாவா ஒன்னா அது இதெல்லாம் கம்மா. ஓகேவா? இதெல்லாம் கம்மா. ம். இப்படியே போய் 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 கடைசியா எங்க முடியும்னா ஏதோ ஒரு கியூ பவர் எம்ல முடியும், பி பவர் எம்ல முடியும். கியூவும் பியும் சேமா தான் இருக்கு தெரியுதா? கியூ டூனா பியும் டூவா தான் இருக்கும். அதனால கியூ எம்மா இருந்துச்சுன்னா பியும் எம்மா தான் இருக்கும். ஆனா கடைசி டேர்ம் என்னவா இருக்கும்? கியூ டூவா இருந்துச்சுன்னா இங்க கியூ த்ரீ இருக்கு. அப்ப இந்த கடைசி டேர்ம் என்னவா இருக்கும்னா கியூ எம் பிளஸ் ஒன்னா இருக்கும். கியூ எம் பிளஸ் ஒன். எம் பிளஸ் ஒன். ஓகேவா? கடைசி டேர்ம் மட்டும் பிளஸ் ஒன்னா இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த கொஸ்டின்ல இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தி எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை நம்ம மாத்தி எழுதும்போது புரியும். இப்போ அந்த ஒரு ரூலுக்கு சொல்லிட்டாங்களா? அதே மாதிரி இன்னொரு ரூல் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கலாம்னா இஃப் கியூ கமா எக்ஸ் கமா ஏ ஈக்குவல் டு பி கமா எப்சிலான்னு இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுத சொல்றாங்கன்னா கியூ கமா ஏ கமா பி gives x இப்படி எழுதி சொல்றாங்க. அதாவது இந்த நல்லா பாருங்க, இந்த தேர்ட் ரூல் இருக்கா? இந்த ரூல் வந்து வேற எதுவுமே இல்லை. நம்ம இங்க எழுதணுமா? இதுதான் இந்த தேர்ட் ரூலுக்கு. அதாவது இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தேர்ட் ரூல் யூஸ் பண்ண போறோம். அதே இது இந்த ஃபார்மேட்ல கொடுத்தா நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஃபோர்த் ரூல் யூஸ் பண்ண போறோம். நிறைய இது இருந்துச்சுன்னா தேர்ட் ரூலு, எப்சிலான் மட்டும் இருந்துச்சுன்னா ஃபோர்த் ரூல். இங்க நிறைய இது இருக்கா? அதனால தேர்ட் ரூலு, எப்சிலான் மட்டும் இருந்துச்சுன்னா ஃபோர்த் ரூல். ஓகேவா? இது இவ்வளவுதான். இந்த 4 ரூலை இப்படி மாத்தி எழுத போறோம். ஃபர்ஸ்ட் எம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம், ஸ்டார்ட் ஸ்டேட் என்னன்னு சொல்ல போறோம், இந்த ரூலை இப்படி மாத்தி எழுத போறோம், இந்த ரூலை இப்படி மாத்தி எழுத போறோம். அவ்வளவுதான். இதுதான் ஈஸியா பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசா தான் போகும், ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது அவங்க கொடுக்குற கொஸ்டின். அவங்க கொஸ்டின் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா சிக்மா கியூ நாட் கமா ஏ கமா இசட் நாட் ஈக்குவல் டு கியூ நாட் கமா எக்ஸ் இசட் நாட். அடுத்தது q நாட் கமா a கமா x ஈக்குவல் டு q நாட் கமா xx. அடுத்து சிக்மா q நாட் கமா b கமா x ஈக்குவல் டு q1 கமா எப்சிலான் கொடுத்துருக்காங்க. இது ஃபோர்த் ஸ்டெப் அது. ஆமா. இது q1 கமா b கமா இப்போ நம்ம கொஸ்டினை பார்த்தாலே தெரியல எதுக்கு ஃபோர்த் ரூல் போடணும், எதுக்கு தேர்ட் ரூல் போடணும். ஓகே ஓகே ஓகே. கமா எப்சிலான் q1 கமா எப்சிலான் கமா z நாட் ஈக்குவல் டு q1 கமா எப்சிலான். ஓகேவா? இப்போ இவ்வளோதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டுத்துக்கும் தேர்ட் ரூல் போடணும், இதுக்கு ஃபோர்த் ரூல் போடணும். கரெக்டா? ஆமா. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கன்ஸ்ட்ரக்ட் எம் சொன்னா ஸ்டெப் 1 வந்து கன்ஸ்ட்ரக்ட் எம். ஸ்டெப் 1 வந்து என்னது? இதுக்கு அது போட கணக்கு தேவை இல்லையா? அந்த இந்த இந்த வி அது போட தேவை இல்லையா? அதுதான் இதில் அதில் தான் எம்ல வி வந்து அது எதுக்காக பண்ணுறோன்னா எது டெர்மினல் எது நான் டெர்மினல் தெரியறதுக்காண்டி, இந்த ரூல் எழுதுறதுக்காண்டி. இவங்க தான் டேரெக்டாக இந்த இதே கொடுத்துட்டாங்கல்ல, கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேரெக்டாக கொஸ்டின் நம்ம இதுதான் இந்த 4 ஸ்டெப் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எம் கண்டுபிடிக்க போகிறோம். எஸ் கன்ஸ்ட்ரக்ட் எம். எம்னா என்ன சொன்னேன்? எம் இஸ் ஈக்குவல் டு கியூ எப்சிலான் சிக்மா ஈட்டா ஈட்டா கியூ நாட் இசட் நாட் ஃபைனல். ஃபைனல். இப்போ இதில் கியூ என்னெல்லாம் வரும்? கியூவில் என்னெல்லாம் வரும் சொல்லுங்க. கியூ வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். நமக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? கியூ நாட் Q1. ரெண்டே 2 ஸ்டேட்ஸ் தான். அப்போ கியூ நாட் இருக்கு, Q1 இருக்கு. அடுத்து எப்சிலான் என்னெல்லாம் சொல்லுங்க. எப்சிலான் வந்து ஒன்று தான் இருக்கு. என்ன இருக்கு? ஒன்று கியூ நாட் கமா பி கமா எக்ஸ். கியூ நாட் கமா பி கம் அது கேட்கல. எப்சிலானுங்கிறது இங்கே என்னது? அந்த எப்சிலான் வேற, இந்த எப்சிலான் வேற. இந்த எப்சிலானுங்கிறது இன்புட்ஸ். கரெக்டா? நமக்கு என்னென்ன இன்புட் இருக்குன்னு மட்டும் தான் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இது என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த மேலே கொடுத்துருக்காங்களா, இது என்னவா இருக்கும்னா இந்த கியூ நாட்னு இருக்கு. இந்த கியூ நாட்டுங்கிறது என்னன்னா இது வந்து ஸ்டேட். இந்த கியூ நாட் Q1 இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஸ்டேட். இதுக்கு இந்த லைன் இந்த ரோலோ இந்த காலம்ல உள்ளது ஃபுல்லாக ஸ்டேட்டு. இந்த ஏபிங்கிறது இந்த ஏபி எப்சிலான்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் இன்புட்டு. இதெல்லாம் இன்புட்டு. ஓகேவா? இந்த இசட் நாட் எக்ஸ் இசட் நாட் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னா நம்மளோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல என்ன இருக்கோ அதான் டாப் ஆஃப் ஸ்டாக். ஓகேவா? அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். இது இந்த ஸ்டேட்டு ஃபுல்லாக இது வந்து ஸ்டேட்டு, இதெல்லாம் ஸ்டேட்டு,
இதெல்லாம் அந்த டாப் ஆஃப் ஸ்டாக்ல உள்ள எலமெண்ட்ஸ், ஸ்டாக்ல உள்ள எலமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, இதுல இருந்து இன்புட்ஸ் என்னலாம் இருக்கு? இந்த 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 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்புட்ஸ் இருக்கு? A, B, எப்சிலான். எப்சிலான்ங்கிறத நம்ம போடணும் அவசியம் இல்லை. அப்போ எப்சிலான் வந்து தேவையில்ல. வராது. இப்போ நமக்கு இன்புட்ஸ் வந்து வெறும் ஏ பி மட்டும்தான். ஓகேவா? எப்சிலான் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? சிக்மா. சிக்மா. அந்த சிக்மா தான் அவங்களே கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல கொடுத்ததுக்கு தான் இது ஃபுல்லாக தான் சிக்மா. ஸோ இது எழுத வேணாம். ஓகேவா? இது எழுதாம அடுத்தது என்ன? ஈட்டா. ஈட்டாங்கிறது என்னது? ஸ்டாக் எலமெண்ட்ஸ்னு சொன்னா ஸ்டாக்ல என்னென்ன ஆமா. எலமெண்ட்ஸ் இருக்கு? Z, இதுதான் ஸ்டாக். X, இசட்டும் இசட் நாட்டும் X, எக்ஸ் இருக்கு. வேற ஏதாச்சும் இருக்கா? எப்சிலான்ங்கிறது எழுத தேவையில்லை. ஓகேவா? எழுத தேவையில்ல. இசட் நாட்டும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ நம்ம ஈட்டால என்னலாம் வரும்? ஈட்டால Z நாட் X. இசட் Z நாட் நாட்டும் X. எக்ஸ் மட்டும் வரும். ஓகேவா? அடுத்து கியூ நாட் என்னது? நம்ம கியூ நாட் எதுவும் கொடுக்கல. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேட் தான் கியூ நாட்னு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா? அடுத்து இசட் நாட்டும் இசட் நாட் தான். அது பிரச்சனை இல்லை. ஃபைனல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட். இந்த மூணுலேயே எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த மூணு அப்படி எழுதணும். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மூணே மூணு தான். செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன, இன்புட் என்ன, ஸ்டாக் அவன் தான் Q நாட் கொடுத்துறானே ஸ்டார்ட் ஸ்டேட். அது மேல அப்படியே கொடுத்துருக்கானே. அதனால தான் அதை அப்படி எழுதிட்டோம். ஓகேவா? அது மேக்ஸிமம் வந்து செஞ்சு இருக்காது. கியூ நாட் தான் எல்லா கொஸ்டினும் கொடுப்போம். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மூணே மூணு தான். இந்த மூணுத்தையும் கண்டுபிடிச்சு டேரக்டா எழுதிட வேண்டியதான். ஓகேவா? எழுதி இந்த எம் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஸ்டார்ட் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஸ்டெப் 2 வந்து ஸ்டார்ட் ஸ்டேட். அது P P போட்டு அதுக்கு என்ன ரூல் சொன்னேன்? எஸ் கிவ்ஸ் கியூ நாட் கமா இசட் நாட் கமா பி சொன்னா ஸ்டார்ட் ஸ்டேட் வந்து என்ன சொன்னேன்? எஸ் வந்து கியூ நாட் கமா இசட் நாட் கமா பி. இந்த பிங்கிறது எது? என்ன சொன்ன? பிங்கிறது நம்ம செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். P belongs to செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். நமக்கு செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எத்தனை இருக்கு இங்க? கியூ நாட் இருக்கு, கியூ ஒன் இருக்கு. அதனால என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன பண்ண போறோம்? கியூ நாட் எடுத்துக்க போறோம். கியூ நாட் கமா இசட் நாட் பிக்கு பதிலாக கியூ நாட் போட்டுற போறோம். அடுத்த ஸ்டேட்ல கியூ நாட்டுக்கு பதிலாக கியூ ஒன் எடுத்துட போறோம். கியூ நாட் கமா இசட் நாட் கமா கியூ ஒன். இந்த பி வந்து என்னோட பி வந்து என்னது? செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கியூ நாட் கமா கியூ ஒன். ஸோ கியூ நாட்டுக்கு ஒரு வாட்டி, கியூ ஒன்னுக்கு ஒரு வாட்டி. அவ்வளோதான் என்னோட ஸ்டார்ட் ஸ்டேட் முடிஞ்சு. ஓகேவா? ஸ்டெப் 3. ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 இல்ல என்ன நவீனே, அப்போ நீ P belongs to M னு எது மேல எழுதுனே ஃபார்முலா அது அது மட்டும் P தேவையா? belongs to Q. அது வந்து நான் இது Q. Pங்கிறது என்னன்னு தெரியாதுக்காண்டி எழுதுனேன். அதான் உங்களுக்கு இங்க P வந்து Qல இருந்து தானே எடுத்திருக்க. எடுத்து டேரக்டா ஓகே எழுதிட்டேன். ஓகே. ஓகேவா? சரி. சரி. ஸ்டெப் 3ல ஃபுல்லா இந்த ஃபார்முலாவோட கன்வர்ஷன் தான் பண்ண போறோம். இந்த ரூல் 3 ரூல் 4 அப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்? இந்த ரூல் ஃபர்ஸ்ட் ரூல் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? Q நாட் கமா A கமா Z Q நாட். நாட் A, Z நாட். இது ஸ்டெப் 3ன்னு போட்டு எழுது. ஸ்டெப் 3. ஃபர்ஸ்ட் Q நாட் கமா A கமா Z நாட். Q naught comma A comma Z naught is equal to Q naught comma X Z naught is equal to Q naught comma X Z naught. ஓகேவா? இது இப்படி இருந்துச்சுன்னா என்ன ரூல் அப்ளை பண்ண சொன்னேன்? இந்த ரூல் அப்ளை பண்ணணுமா? கரெக்டா? இல்ல நீ எப்சிலான் இல்லனாலே நம்ம தேர்ட் ரூல் அப்ளை பண்ணிடலாம்ல. அது ஒன்றும் சேஞ்ச் இல்ல. அதான் ஆமா. எப்சிலான் இல்லைனா தேர்ட் ரூல். இந்த சைடில் நிறைய இருந்தாலே இந்த தேர்ட் ரூல் தான். ஓகேவா? இந்த ரூலை இன்னொரு வாட்டி எனக்கு கீழே எழுதுறேன். ஓகேவா? இந்த ரூல் எழுதுனா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த ரூல் நான் எழுதுறேன். ரூல் மட்டும் எழுதுறேன். அதாவது சிக்மா Q X A இப்படி இருக்கிற இது P B1 B2 அப் டு BM வரைக்கும் இருக்கும். இப்படி இருந்தா இதை என்னவா மாத்தணும் சொன்னேன்? இதை வந்து Q A QM plus 1 equal to X into P B1 Q2 Q2 B2 Q3 இப்படியே போயிட்டே இருக்கும். எங்க வரைக்கும் போவோம்? QM BM QM plus 1. ஓகேவா? இப்போ நல்லா பாரு. என்ன பண்ணு? இந்த ரூல் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணு? இந்த மேல உள்ள நம்ம கொஸ்டினையும் இந்த ரூலிங் கம்பேர் பண்ணு. கம்பேர் பண்ணா என்ன தெரியுது? இதுதான் என்னோட கியூன்னு தெரியுது. கரெக்டா? அந்த ரூல்ல இருக்கிறபடி இதான் என்னோட கியூ. சாரி, கியூ நாட் இல்ல, கியூ. ஓகேவா? கொஸ்டின்ல இருக்க இந்த கியூ தான் என்னோட கியூ நாட். கரெக்டா? இந்த எக்ஸ் தான் இங்க ஏ. கரெக்டா? இந்த ஏ தான் இந்த இசட் நாட். கரெக்டா? இங்க பி தான் யாரு? என்னோட கியூ நாட். கரெக்டா? இங்க என்னோட B1 தான் யாருன்னா எக்ஸ் இசட் நாட். அதாவது B1 வரைக்கும் தான் இருக்கு. எனக்கு B2 இல்ல. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? புரிஞ்சுதா? சாரி இது ரெண்டு இது கம்மா கொடுக்காட்டினாலும் இது ரெண்டா எடுத்துக்கணும். ஓகேவா? ரெண்டு சிம்பிள் இருக்குல்ல.
மேக்ஸிமம் கம்மா கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ் இசட் நாட் இப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்படி இருந்தாலும் இது என்ன எடுத்துக்கணும்னா 2 எடுத்துக்கணும். இது பி எக்ஸுங்கிறது B1 B1, இதுங்க B2. B2. இப்போ அப்படியே இந்த ஃபார்முலால ஸ்விட்ச் பண்ணி எழுத போறோம். அப்போ இதே ஃபார்முலால எழுதுவோமா? இல்ல நவீன், அவங்க கொடுக்குற டேர்மை வச்சு நான் கொடுக்குற டேர்மை இந்த ஃபார்முலால வச்சு பார்க்கணும், அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். இப்போ நம்ம இதே கீழே எழுதுவோமா? நம்ம கொஸ்டின் படி நம்ம Q என்ன? நம்ம மேல ப்ளூ கலர்ல போட்டுருப்போம். நம்ம Q என்ன? ஆமா Q நாட் வந்து Q தான். Q நாட். Q வந்து Q நாட். அடுத்து ஏங்கிறது என்ன? ஏங்கிறது Z நாட். இங்க மேல ஏங்கிறது Z நாட். ஓகேவா? இந்த கேபிட்டல் ஏ கேக்குறேன். இங்க நம்ம கொஸ்டின்ல இங்க என்ன இருக்கோ, இது என்ன இருக்கோ அது அப்படியே கீழே எழுதுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த QM+1 இருக்கா? இந்த QM+1. ஆமா. இந்த QM+1 என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கொஸ்டின்ல இல்ல. QM+1 இல்ல. கரெக்டா? அதனால இந்த QM+1 என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால என்ன பண்றேன்னா இதுக்கு ஒரு blank ஸ்பேஸ் விட்டுறேன். விட்டுட்டு அடுத்தது என்னது? என்னோட X என்ன கொஸ்டின்ல? A. இப்போ A போட்டுடலாமா? A போட்டுடலாம். அடுத்து என்னோட P என்ன? P வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. Q நாட். அடுத்து B1 என்ன? B1 வந்து X. கரெக்டா? அடுத்து Q2 என்ன? Q2 என்ன? Q2 கொடுக்கலையே. Q2 கொடுக்கல இல்ல. அப்ப என்ன பண்ணிடலாம்? அதுக்கும் ஒரு blank ஸ்பேஸ் விட்டுறலாம். ஓகேவா? blank ஸ்பேஸ் விட்டுரும். அடுத்ததுக்கு வரும். Q2 இருக்கு. Q2 நமக்கு திருப்பி தெரியல. இங்க உள்ள Q2 தான் இங்கேயும் வரும் தெரியல. அதனால blank ஸ்பேஸ் விட்டுரும். Z நாட். P2 கொடுத்துருக்காங்களா? Z நாட் கொடுத்துருக்காங்க. Z நாட். அடுத்து Q3 நமக்கு தெரியுமா? தெரியாது. தெரியல. ஓகே. அப்ப அதுக்கு ஒரு blank ஸ்பேஸ் விட்டுறலாம். அடுத்து Q3ங்கிறது வருமா? Q3யா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? Q2, B2, Q3 வரைக்கும் போட்டோம். அடுத்து Q3, B3, Q4 வருமா? வராது. ஏன்னா டேர்மே இல்லையே. ஏன்னா எதுக்கு வராதுன்னா இங்க B2 இருக்கா? அடுத்ததுல என்ன வரும்? B3 வருமா? நமக்கான கொஸ்டின்ல வெறும் B2 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ எந்த B வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் போட்டா போதும். அப்போ நம்ம B2 வரைக்கும் போட்டா போதும். ஓகேவா? அதனால தான் இங்க B2 வரைக்கும் போட்டுருவோம். அப்போ இந்த கொஸ்டின் படி இதுதான் லாஸ்ட் டேர்ம். கரெக்டா? இந்த கொஸ்டின் படி இதுதான் என்னோட லாஸ்ட் டேர்ம். அப்போ இது வந்து என்னவா இருக்கும்? ஆக்சுவலி இது வந்து QM+1 இருக்கணும். கரெக்டா? இந்த டேர்ம் வந்து QM+1 இருக்கணும். நமக்கு இங்க என்ன டேர்ம் பார்த்தோம்? இந்த சைடு லெஃப்ட் சைடுல என்ன டேர்ம் பார்த்தோம்? இந்த டேர்ம். இதுவும் என்னோட QM+1 கரெக்டா? அப்போ என்ன சொல்லலாம்னா எனக்கு இந்த சைடு என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும்னு சொல்லலாம். கரெக்டா? இதுல என்ன வருதோ இல்ல லெஃப்ட் சைடுல நமக்கு ஃபார்முலா படி QM+1 வருது. ரைட் சைடுல வரலையே. ரைட் சைடுல இங்க பாரு, இது மொத்த ஃபார்முலா. ஓகேவா? இது எவ்வளவு லென்த்துக்கு போதோ போலாம். அந்த ஃபார்முலா முடியும் போது அந்த ஃபார்முலாவோட கடைசி டேர்ம் வந்து QM+1. ஓகேவா? நமக்கு இந்த கொஸ்டின் படி ஃபார்முலா இங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்போ கடைசி டேர்ம் தானே இதுவா இருக்கும்? QM+1 இருக்கும். அங்க ஃபார்முலா QMN தான் இருக்கு. மல்டிப்ளைல இருக்குல்ல. M+1 MM இல்ல, அது M+1. மேல போட்டுருப்போம் பாரு, M+1. ஓகே. அப்ப மாத்தேன். ஓகே. அப்போ ஓகே. சரி. QM+1. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ இந்த நமக்கு லெஃப்ட் சைடுல வர வேண்டிய டேர்மும் இந்த கடைசியில வர வேண்டிய டேர்மும் சேம்னு சொல்லலாம். கரெக்டா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? இந்த இடத்துல Q2 வரணும். கரெக்டா? இந்த இடத்துல Q2 வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வரணும்? இந்த இடத்துலயும் Q2 தான் வரணும். கரெக்டா? அப்ப என்ன சொல்லலாம்னா இந்த 2 டேர்மும் சேம்னு சொல்லலாம். கரெக்டா? இதுவும் சேம். சரி. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த 4 டேர்ம் நமக்கு தெரியல. இந்த 4 டேர்ம்ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் கடைசி டேர்மும் சேம். அதே மாதிரி நடுவுல உள்ள 2 டேர்மும் சேம். ஓகேவா? இப்போ இது இந்த டேர்ம் எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இந்த டேர்ம் மேக்ஸிமம் என்னவா தான் இருக்கும்? ஏதோ Q தான் வருது. கரெக்டா? அப்போ நமக்கு ஒன்னு Q0 இருக்கணும், இல்ல Q1 இருக்கணும். கரெக்டா? இந்த ரெண்டு இடத்துல வர்றது. ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம்னா நமக்கு எத்தனை ஸ்பேஸ் இருக்கு? blank ஸ்பேஸ் 4 blank ஸ்பேஸ் இருக்கு. கரெக்டா? 4 blank ஸ்பேஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்டும் லாஸ்டும் சேம். கரெக்டா? ஃபர்ஸ்டும் லாஸ்டும் சேம். இது ரெண்டும் சேம். நடுவுலயும் ரெண்டாவது மூணு சேம். இப்போ நமக்கு காம்பினேஷன் போட போறோம். எப்படி காம்பினேஷன் போட போறோம்னா இதை ஒரு 4 வாட்டி போட்டுக்கோ. இந்த 4 blank ஸ்பேஸை 4 வாட்டி போட்டுக்கோ. ஓகேவா? சரி. 4 வாட்டி போட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல Q0 போடுறேன். இந்த இடத்துல Q0 போட்டா இங்க என்ன வரும்? இங்கேயும் Q0 தான் வரும். கரெக்டா? சேம்ல. ஓகே. இங்க Q0 போட்டீங்கன்னா இங்கேயும் Q0 தான் வரும். கரெக்டா? சரி, இப்போ இங்க Q0 போடுற இங்க என்ன வரும்? இங்கேயும் Q0. இங்க Q1 போட்டா இங்க Q1. Q1 தான் வரும். இங்க Q1 போட்டா இங்க Q1. அங்க Q1 வரும். இங்க Q0 போட்டா இங்க Q0. இங்க Q1 போட்டா இங்க Q1. இங்க Q1 போட்டா இங்கேயும் Q1.
இப்போ நமக்கு என்ன எப்படி நவீன் கிடைச்சது? இது இது ஆ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் Q0 போட்டு பார்க்குறேன். அடுத்து Q0 Q1 போடுறேன். அடுத்து Q1 போடுறேன். Q1 போடுறேன். இது ரெண்டுத்தையும் மட்டும் மாத்துறேன். புரியுதா? 00 01 10 11 நவீனா இந்த இப்போ 2 டேர்ம் வந்து நம்ம நமக்கு இது வந்து போடுவோம் 00 01 10 11 போடுவோனே வெள்ளையா? புரியுது. ஆனா ஆ இல்ல நவீனா இப்போ வந்து கியூ கியூ டேர்ம் மட்டும் கியூவோட டேர்ம் கடையில மட்டும் தான் இந்த ஃபார்மேட்டா கீழ ஆமா. யூஸ் பண்ணி 4 டேர்ம் இது போடுறது. எல்லா சம்முக்கும் இதே ஃபார்முலா. எல்லா சம்மும் உனக்கு Q மட்டும் தான் கிடைக்காது. எல்லா சம்முலயும் இதே தான் யூஸ் பண்ண போற. இந்த இதை அப்படியே மாத்தணும்னா எனக்கு இந்த QM+1 கிடைக்காது. Q2 Q3 கிடைக்காது. இந்த Q2 கிடைக்காது. எல்லா சம்முலயும் இதே மாதிரி தான் வரப்போகுது. எல்லா சம்முக்கும் இதே மெத்தட் தான் வரும். ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் 2 ஸ்டேட் கொடுத்தாலே 4 காம்பினேஷன் வருதா? அதனால இந்த சம்ல இதுவே ரொம்ப பெருசா போகும். அதனால இந்த சம்ல 2 ஸ்டேட் தாண்டி கொடுக்க மாட்டாங்க. 2 ஸ்டேட் தான் கொடுப்பாங்க கன்ஃபார்ம். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா நமக்கு இந்த 4 காம்பினேஷன் கிடைச்சிருக்கா? அதாவது இது ஃபர்ஸ்ட் காம்பினேஷன், கிடைச்சிருக்கு. இது செகண்ட் காம்பினேஷன், இது செகண்ட் தேர்ட் காம்பினேஷன், இது ஃபோர்த் காம்பினேஷன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 4 காம்பினேஷனுக்கும் இந்த ஃபார்முலா எழுத போறோம். அதாவது இந்த ஃபார்முலா திருப்பி எழுதிட்டு இந்த 4ஐயும் 4 வாட்டி எழுத போறோம். இதே ஃபார்முலா 4 வாட்டி எழுத போறோம். இதை மட்டும் மாத்தி மாத்தி போட போறோம். ஓகேவா? மோஸ்ட்ல காட்டு நவீனா. இல்லை நான் அப்படியே இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அந்த மேல உள்ள ஃபார்முலா அப்படியே எழுதிடுறேன். நமக்கு கிடைச்சிருச்சுல்ல, அதை 4 வாட்டி ஓகே. எழுதணும். ஓகேவா? நீ கிடைச்சதை 4 வாட்டி எழுதிக்கோ. Q0 அது டேஷ் தவிர விட்டு அந்த ஃபார்முலா ஆமா திருப்பி அப்படி 4 வாட்டி Q0 எழுதணும். Z0 கமா இது ஈக்குவல் டு A கமா Q0 கமா X கமா போட்டு திருப்பி இங்கே ஸ்பேஸ் இங்கே Z0 இங்கே கமா கமா இருக்கு. இதே இதை 4 வாட்டி எழுதணும். ஓகேவா? சரி. இங்க என்ன இருக்கு? Q0 Q0 ஆமா. Q0 கமா Z0 கமா இது ஈக்குவல் டு A Q0 கமா X கமா ஸ்பேஸ் அடுத்து ஸ்பேஸ் Z0 Z இது அடுத்தது இங்கே Q0 கமா Z0 கமா ஸ்பேஸ் ஈக்குவல் டு A Q0 X ஸ்பேஸ் இது ஸ்பேஸ் Z0 ஸ்பேஸ் அடுத்து Q0 Z0 ஈக்குவல் டு A Q0 X ஸ்பேஸ் Z0. இப்போ எழுதியாச்சா? இப்போ இந்த 4 வாட்டி எழுதியிருக்கோமா? இந்த 4 வாட்டியில நம்ம 4 காம்பினேஷன் ஃபில் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்னது? Q0 எல்லாமே Q0 எல்லாமே Q0 தான். எல்லாமே சாரி வேற பண்ணிடுறது. என்னாச்சு? கலர் மாத்தி எழுதுறேன். அப்போ டிஃபரன்ஸ் தெரியும். எல்லாமே Q0 எழுதுறேன். ஓகேவா? அடுத்ததுல Q0 Q1 Q0 எழுதுறேன். அடுத்ததுல Q1 Q0 Q1 ஓகேவா? ரைட்ல. ஓகே. அடுத்து எல்லாமே Q1 ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு அதாவது நம்ம கொஸ்டின்ல கொடுத்திருந்த ஒரு இதை எடுத்துட்டு இந்த ஒரு இதை எடுத்தோம். கரெக்டா? இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு இதை எடுத்துட்டு போட்டு 4ஆ மாத்திட்டோமா? அடுத்து என்ன பண்ணா இந்த செகண்ட் இது இருக்கு, அந்த செகண்ட் இதையும் எடுத்து மொத்தமா எடுக்கணுமா? மொத்தமா ஆமா. பண்ணணுமா அந்த மாதிரி? இது 2 இதுக்கு தான் இந்த 4 இது வரும். இது 3 ஈஸியா வந்துடும். இந்த மத்த 3 ஈஸியா வந்துடும். இப்போ என்ன இந்த 2வது ஃபார்முலா இருக்கா? இந்த 2வது ஃபார்முலா ஆமா. மட்டும் திருப்பி இதே மாதிரி போட்டு இன்னொரு 4 வரும். அப்போ மொத்தம் எத்தனை ஆயிரும்னா 8 ஆயிரும். ஓகேவா? அதே ஃபார்முலா திருப்பி எழுதி இந்த 8 ஃபார்முலா ஆயிருமா? அதை நீங்க போடுறீங்களா? அதை வேணா நீங்க போட்டு பாக்குறீங்களா? இந்த ஃபார்முலாக்கு இல்ல நவீன, நீயே போடு நவீன. இதே தான் அப்படியே இதை மட்டும் மாறப்போகுது. கொஸ்டின் மட்டும் மாறப்போகுது. சரி விடு, நாங்க போடுறோம். போடுறீங்களா? இல்ல ஏன்னா வந்து பண்ணிட்டு லாஸ்ட்ல பண்ணிட்டு என்ன பண்ணும் அது தெரியாது. அது நான் சொல்றேன். இல்லாட்டி இருங்க, நானே ஆன்சர் கூட போடுறேன். ஃபைஸ் இருக்கானா? இருக்கான். பேசவே மாட்டான். இருக்கேன்டா. ஓகே, இல்லாட்டி அது புக்க வேற மாதிரி கொடுத்துருக்கான். ஆனா இதுல வேற மாதிரி. பாய் நீ புக்கு பார்க்காத பாய், புக்கு பார்த்தா வேலை ஆகாது. டிஓசி பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெளிவா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. எப்படி பண்ணாலும் ஆன்சர் கடைசியில ஒன்றாதான் வரும். அதனால ஏதாவது ஒரு மெத்தட கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன பண்றானா புக்க பார்த்து ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிட்டான். ஓகே. புதுசா பாய் குழப்புது, அதனாலதான் பாய் கம்முன்னு இருக்காரு. பேசாம செகண்ட் இதோட ஆன்சர் மட்டும் எழுதிடவா? இல்ல நவீன, நீ என்ன பண்ண, நான் கண்டுபிடிச்சிடுறேன். செகண்ட் அதான் எப்படி வரும்னா இப்படி வரும். Q,
ஆனா வந்து இது எனக்கு இது தெரிஞ்சு எல்லாமே ஒரு ஈக்குவல் சம் டு இல்ல போறதுக்கே இது எல்லாம் ஒரு இது சம் போறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும் போல எக்ஸாம் ஹால்ல. இது எல்லாமே இது ஈக்குவல் டு இல்ல எல்லாமே ஆரோ. ஓகேவா? எல்லாமே ஆரோ தான். மீட்டிங் டென்ட் வந்துச்சு 7 மினிட்ஸ். ஆமா இரு இதை மட்டும் எழுதிடுறேன். ஏ q நாட் கமா எக்ஸ் கமா ஸ்பேஸு ஸ்பேஸு எக்ஸ் கமா ஸ்பேஸ். இப்போ இதுதான் இதோட ஆன்சராக வருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்பேஸை மட்டும் தான் ஃபில்அப் பண்ணணும். கரெக்டா? இதுதான் அந்த இதோட அதை ஆன்சர் திருப்பி வருது. அதே போட்டுரும். திருப்பி அந்த 4 இது எழுதணும். என்ன எழுத இது 4 என்ன எழுதணும். கொடுத்துருக்கு? Q நாட்டு அப்புறம் மாறி இருக்கும். ஸ்டெப் வைஸ் சேமாக தான் நீங்கள் அதே மாதிரி பார்த்து அதை போட போறீங்க. ஆன்சர் மட்டும் இது வரும்னு சொல்கிறேன். ஓகேவா? கடைசி ஆன்சர் இப்படி மாறிடும். ஓகேவா? சரியா? இது வந்து எத்தனை இது 16 மார்க்கா இது? எது? நீ போற சம்மு? ஆமாம், இதெல்லாம் ஏதோ ஒரு வாட்டி கேட்டாங்க இந்த சம்பளம் அப்படியே. ரொம்ப பெருசா இருக்குல்ல? அதனால தான் இது கன்ஃபார்ம் 16 மார்க் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானே மாற்றி போட்டுருக்கேன். ஆமாம், நானே லூஸ் மாதிரி மாற்றி போட்டுட்டு இருக்கேன் பார். ப்ரோ இப்போ புக்கு பார்க்க வேணாம், எதுக்குள்ள பார்க்கறது இப்போ படிக்கணும்னா? அதான் கான்செப்ட்ஸ் தான். இந்த கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா போதும், வேற எதுவும் தேவையில்லை. எல்லாமே நீ தியரி வேணா அதில் பார்த்து படிச்சுக்கலாம். சம் அதில் பார்த்து படிச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதாவது எல்லாமே சேம் தான். தியரி இருக்கா? தியரி தியரி இருக்கா டிஓசில? தியரி எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் தியரம் மட்டும் வரும். பாய் அப்ப நீ அது எழுதுனியா அப்ப போன வாட்டி? என்னது தியரிலாம் தியரி கேட்டானே எழுதுனேன்டா. ஃபெயில் பண்ணிட்டானா? இந்த வேலையை தூக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின்ல தியரம் ப்ளஸ் சம் இருந்துச்சுன்னா, தியரி இல்லாட்டி சம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா சம் அட்டன் பண்ணுங்க. சம் அட்டன் பண்ணா கூட ஸ்டெப் மார்க் கிடைக்கும். தியரம் நீங்கள் கதை அடிக்கிறதோட இதில் நல்ல மார்க் கிடைக்கும். தீரம்னா எப்படி? அந்த தீரம் எழுதுவோம், ஆனா அதுவே ஒரு 1.5 பேஜோ 2 பேஜ் தான் போகுது. அவ்வளோதான் வருது. ஆமாம், மார்க் அதனால போட்டுருவாங்களா அப்படியே? மார்க் கம்மியாக தான் கொடுப்பாங்க. என்ன சொல்றாருன்னா சம்மா போடு தீரம் போடாதான்றாரு அவர் தான். தீரம் போட்டா 2 பேஜ் அப்படிதான் வருது, 1.5 பேஜ். அது போட்டா மார்க் போடுவாங்களான்னு கேட்டேன். போடுவாங்க, ஆனால் எப்படி போட சொல்ல, மாட்டாங்க. நீ இதில் பாதி சம் எழுதி போடுற ஸ்டெப் மார்க் தான் அதில் ஃபுல்லாகவே போடுவாங்க. ரூபாய் மச்சான் பார்த்துப்பாங்க. சரி, இப்போ 2 ரூலுக்கு என்ன ஆயிரும், இந்த 2 ரூலுக்கு சேர்த்து இந்த 2 ரூல் இருக்குல்ல, இந்த 2 ரூல் சேர்த்து நமக்கு 8 ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த 8 ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இருக்கிறது என்னன்னா, இந்த இந்த 3வது இதுக்கு ஈஸியாக வந்துடும். இதுக்கு என்ன ரூலு? டேரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அதாவது QXA இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், QAPXன்னு எழுதணும். நான் இந்த ஃபார்முலாவை கீழே எழுதுறேன் ஒரு வாட்டி. இப்போ டிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனால எத்தனை பேர் எழுதுனேன்? எத்தனை? ஃபுல்லாக தான் எழுதுறேன். எத்தனை பேஜ்? ஃபுல்லா 45 பேஜ் எழுதிட்டேன். ஆமாம். தெரியுதோ தெரியலையோ ஃபுல்லாக எழுதி வச்சுறேன். ஏதாவது ஒன்று தெரிய வச்சுறேன். அது எப்படி பேச்ச போக மாட்டேங்கிறான்? நான் முக்கி பாக்குறேன். எப்படி ஹரிஷ் எழுதலாம் பையன், எதையுமே. கிஷோர் பையெல்லாம் வெளியே வந்து மச்சான் பேஜ் 10 எக்ஸ்ட்ரா அந்த இன்னொன்னு 2 பேஜ் இருக்குமாமே, அந்த பேஜ்ல எழுதி வச்சிருக்காங்களா கேட்டு மன வச்சல் ஆயிட்டேன். போட மாட்டான்டா அதெல்லாம். அவனே சொல்லிருவான், கன்சிடர் பண்ண மாட்டான்னு சொல்லிருவான். அவன் மேல பேப்பர்ல சும்மா ஏதாவது சொல்லுவானுங்க. ஆமா, அந்த ரஃப் பேப்பர்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கன்சிடர் பண்ண மாட்டான், அவன் எழுதிடுவான் மேல சும்மா ஏதாவது சொல்றது. கிஷோர் அவங்க நம்ம கொஸ்டின் என்ன? QBX Q1 எப்சிலானா? Q0 BX Q1 எப்சிலான். Q0 கமா B கமா X வந்து என்ன தருது? Q0 கமா BX வந்து என்ன தருது? கொஸ்டின்ல Q1 எப்சிலான் தருது. Q1 எப்சிலான் தருது. ஓகேவா? இப்போ இது வந்து இந்த மேலே கொடுத்தது வந்து இது 2 ரூலு, இது நம்மளோட கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை இதே ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். ஓகேவா? அப்போ இதில் என்னது? இதுதான் என்னோட கியூவு. பெண்ணை மாற்றி எழுதுற.
நவீன் எனக்கு நீ ஃபார்முலா 2 ஃபார்முலா தெரிஞ்சுக்க. கீழே என்ன சிக்மா ஏகா ஏ நாட் இது பி வந்து காமா அது கொஸ்டின் என்னது? கொஸ்டின் கொஸ்டின்ல உள்ள 3வது இந்த பாரு இந்த கொஸ்டின் இருக்கா, கொஸ்டின்ல உள்ள 3வது இது. ஃபர்ஸ்ட் 2 இது முடிச்சிட்டோம் கரெக்டா? ஆமா. ஃபர்ஸ்ட் 2 இது ஓகே முடிச்சு ஓகே 8 ஓகே வந்துச்சு. ஓகே இது இந்த ஓகே 3வது ஓகே இது. இந்த 3வது சரி இதை இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்த போறோம். அப்போ இதுதான் என்னோட Q, இதுதான் என்னோட X, இதுதான் என்னோட A, இதுதான் P, இதுதான் எப்சிலான் கரெக்டா? அப்போ நம்ம எழுதணும், நமக்கு Q A, Pன்னு வரணும். அப்போ Q வந்து Q0, A வந்து X, இது வந்து P வந்து Q1, gives என்னது gives X, Xங்கிறது B எக்ஸ் பி. கரெக்டா? இதே மாதிரி அடுத்து 4வது ரூல் என்ன? Q1 நாலாவது வந்து BX, பி காமா எக்ஸ். Q1 BX. அப்போ அது 4வது ரூல் வந்து Q1 B BX ஈக்குவல் டு Q1 எப்சிலான் வருது. இதையும் இதே ஃபார்மேட்டுக்கு மாத்தினா என்ன ஆகும்? Q0 கியூ நாட்டு. X அப்புறம் வந்து எக்ஸ். ம் அப்புறம் வந்து இன்னொன்னு ஏ. Q1 கியூ ஒன்னா? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் Q A P, அதாவது இது 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 3 எழுதிட்டோமா? நவீன் எது கியூ பி எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் அது போட்டோம் மேலே போட்டோம். இதுதான் இதுதான் என்னோட Q, இதுதான் X, இதுதான் A கரெக்டா? இது P, இது எப்சிலான். இப்போ நம்ம ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா எழுதணும்? QAP gives Xன்னு எழுதணுமா? QAP gives Xன்னு எழுதணும் கரெக்டா? QAP அதான் Q. ஓ மேல ஆ, பாக்கணுமா? ஓகே ஓகே. ரெண்டுமே Q1 ஓகே ஓகே Q1 இது மட்டும் மாத்திது. இது Q1 வருது. அப்போ Q1 QAP, அதாவது Q1 XQ gives என்ன 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 தரும்? X தருமா? Xங்கிறது என்னோட B கரெக்டா? ஆமா. இதே மாதிரி எப்சிலானு போட தேவையில்ல. அடுத்த அடுத்த அடுத்தது Q எப்சிலான் Z0 என்னது Q1 எப்சிலான் Z0. அடுத்தது வந்து முடிய போகுது. ஆமா ஓகே சேவ் பண்ணிடு. Q1 எப்சிலான் Z0 gives Q1 எப்சிலான். ஓகேவா? இது எப்படி எழுதிடலாம்? Q1 B Q1 எழுதிடலாமா? சி மாத்தி மாத்தி எழுதுறேன் நானே. உனக்கே குழம்புதுன்னா பாத்துக்கோ. இது QAP Q1 Z0 Q1 gives எப்சிலான். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, இங்க ஒரு 8, இங்க ஒரு 3, மொத்தம் 11 இது கிடைச்சிருக்கா? இந்த 11 இதை வச்சு என்ன பண்றேன்னு சொல்லி அடுத்து வந்து சொல்றேன். இந்த மீட்டிங் முடிச்சுன்னு சொல்றேன். சேவ் பண்ணிடு நவீன். ஓகே.